வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் இந்த படம்லாம் வந்து நம்ம நார்மலாக நினச்சிப்போம் இதெல்லாம் ஹிட் அடிக்கும் அந்த மாதிரின்னு. ஆனால் பார்த்தா அது ரொம்ப மொக்கையாகி ஃப்ளாப்பாக அந்த மாதிரி போயிருக்கும். அந்த மாதிரி படம் வரிசையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாருல விஜய், அஜித். ஆமா சரி, அப்ப அஜித்ல இருந்து ஆரம்பிச்சு. இது ஃபர்ஸ்ட் அசல் வந்து அசல்லாம் வந்து கெட்டப்புக்காகவே வந்து பெரிய உதாரணம் எதிர்பார்ப்புல இருந்துச்சு. ஆனா படம் அந்த அளவுக்கு சரியா போகல. உனக்கு உங்களுக்கு ஜனா வந்து இந்த பாட்சா படம் பண்ணி எடுத்துருப்பாங்க. போல. ஆமா, ஏகன் ஒரு சீன்ல மட்டும் அந்த கெட்டப் மட்டும் ஒரு சீனுக்காக வச்சு அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி. அடுத்து வேற ஆழ்வார் அதுல கெட்டப் சரியான கெட்டப் சாமியா வர்றதுதானே அந்த தானே. ஆமா, அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காக உடம்பெல்லாம் குறைச்சு அது படம் மாதிரி ஜி எதிர்பார்த்த அளவுக்கு போல ஓரளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு எஃபெக்ட். இது வலிமை கேட்டு எல்லாரையும் பிடிச்சி அப்படியே வலிமையை டைம் 3 வருஷம் கேப். அதுல அப்புறம் என்ன செய்யுது இது வேகம் எங்க வெளியே போயிருச்சு. படைப்பு அதுல எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு தான் எதிர்பார்ப்புல போன படம் தான் நினைக்கிறேன். ஆமா, விவேகமும் நல்லா எதிர்பார்ப்பாரு. ஓரளவுக்கு சொல்லிட்டோம். அடுத்து விஜய் தளபதி. அது அழகிய தமிழ் மகன். ஆமா, திடீர்னு ஒரு கனவு கொண்டு திடீர்னு இறப்பாரு. அதாவது நல்லா இருக்கு. அது வந்து ஹாலிவுட்ல பண்ணணும். போய் தமிழ் படம் சரியா வேற. ஆனா அந்த பாட்டு கூட நல்லா தான் இருக்கு. மியூசிக் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா படம் அவ்வளவுதான். நீங்க வேற குருவி நிறுத்து ஓவர் போட்டு கீழே போயிட்டு வருவாங்க. ஒரு மாதிரி சூப்பர் ஹீரோ எல்லாம் பண்ற மணி பண்ணிட்டு இருப்பாரு. அதனால அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போலாம். சுறா 50 படம் இப்படி பண்ணது மிகப்பெரிய முக்கியம். வேண்டி நடிச்சாரா இருக்கலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். வேட்டைக்காரன் படம் கூட. சுறா வேற மீனவர்களுக்காண்டி நடிச்ச படம்ன்ற மாதிரி சொன்னாங்க. வீட்டுக்கு வீடு கட்டி தரணும், இது கட்டி தரணும். வேற என்ன படம்? ரொம்ப ஆதி ஓடி ஆவரேஜ். ஆனா எனக்கு பாக்கலாம் படம் பாக்கலாம். நார்மலா இருக்கும். ஓரளவுக்கு ஏதோ ஆவரேஜ் பாக்கலாம். ஆதினா இது புலி சின்ன பிள்ளைகளுக்காண்டி அவங்க நல்லா இருக்கும். நம்ம பெரிய ஆளுங்களுக்கு ஆயிடுச்சு. அது எங்கெங்கயோ கதை. ஆமா, அது வந்து பில்டப் ஓவரா இருந்துச்சு. ஸ்டார்டிங் சீன்ஸ்ல அந்த கால்ல விழுந்த அந்த சீன் கொஞ்சம் இதா இருக்கும். அது கொஞ்சம் ஃபன்னா ஒரு இதாதான் எடுத்திருப்பாங்க. ஆனா நமக்கு ஏத்துக்க முடியல. ஏன்னா எடுத்தோடனே ஹீரோ காலில் விழுந்துட்டாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பீஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, பீஸ்ட் தான் எனக்கு பிடிச்ச படம் நல்லா இருக்கு. வசூல் ரீதியா அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. வசூல் ஏதோ எடுத்திருக்கோம். ஆனா அது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும் பீஸ்ட். ஆனா அந்த சீசன் அந்த ஹைஜாக் தெரியல அந்த படம். வேற பழைய படம் தான் இருக்கு. பழைய படம் தான் இருக்கு. அவருடைய படம் மின்சார கண்ணான்னு. மின்சார கண்ணா நல்ல படம் தான். மின்சார கண்ணா சரியா போகல. ஆனா இல்ல அந்த சிச்சுவேஷனுக்கு அது ஓரளவுக்கு நல்ல படம். நல்ல படம் தான், எனக்கு பிடிக்கும் மின்சார. அதுல இவரு கூட நடிச்சிருப்பாரு. இது சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரா? இல்ல நீங்க ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் அது படம் நல்லா இருக்கும். ஒன்ஸ் மோர் நல்லா இருக்கும். நான் மின்சார கண்ணா எதிர்பார்த்து போன படங்க விஜய். அடுத்து விக்ரம் சூர்யா ஃபிளாப் பண்ண படங்களை பத்தி பாப்போம். ஃபர்ஸ்ட் விக்ரம் விக்ரம் ராவணன்.
ராவணன் அந்த அளவுக்கு ஒரு அந்த ஹைப் சாங் நல்லா இருக்கும். சாங் மட்டும் போட்டா song ஒரு மாதிரி நல்ல vibe hit. ரொம்ப நல்ல தரமான படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போல. அது கேஸ்டுமே பெரிய பெரிய கேஸ்ட் ஐஸ்வர்யா ராய் பிரபு இருப்பாரு, பிருத்திவிராஜ் இருப்பாரு, பார்த்தி இருப்பாங்க. பெரிய பெரிய மெகா ஸ்டார். கேஸ்ட் வச்சு அது ஆனா படம் ஓடல. படம் ஒரு மாதிரி போயிடுச்சுன்ற மாதிரி. சரி அடுத்த படம் இருமுகன் இருமுகன். ஆமா, அது அது புது கான்செப்ட் தான். அதுவுமே கான்செப்ட் நல்ல இவர் கான்செப்ட். கெட்டப் போட்டா நல்லா தான் இருக்கும் அவரோட. ஆனா என்னதான் பண்ணாலும் விக்ரம் அவருடைய நடிப்புக்கு எந்த இடத்துலயுமே எந்த குறையுமே வைக்க மாட்டான். ஃபுல்லா பண்ணி தான் இது பண்ணிருப்பாரு. அந்த இதுலயுமே ஒரு விக்ரம் வந்து அந்த உடம்ப வருத்தி எஃபெக்ட் போடுற நடிகர். நல்ல ஒரு கலர் role சூஸ் அது. பண்ணணும். அது கலர்ல தான் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஆனா தங்கலான தங்கலான் ரஞ்சித் அவர் டைரக்டர் ஒரு நல்ல நல்ல சாதாரண பரம்பரை. ஆமா, பெரிய நல்ல படமா எடுத்துட்டு ஒரு ஆனா அந்த தங்கலான் ட்ரெய்லருமே நல்லா தான் எதிர்பார்த்தா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. படம் போய் trailer பார்க்கும்போது பார்க்க நல்லா இருக்கு. படம் ஓரளவுக்கு ஒண்ணுமே நல்லா புரியல. ஓரளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்க மாதிரி இருந்தது. ஆனா என்னன்னு தெரியல. அடுத்து அதான் ராஜபாட். அது வந்து உண்மையிலேயே கெட்டப் நிறைய அது போட்டு லவ் அது நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு ரவுடி மாதிரி நான் வந்து லவ் பண்ண போவாரு. லவ் சப்ஜெக்ட போய் எடுக்கிறேன்னு தொட்டு அந்த அது கொஞ்சம் உழப்பிட்டாங்க. கெட்டப் நிறைய போட்டிருப்பாரு. ஆனா ஒரே ஒரே பாடல முடிஞ்சிடாது. அதான் வெறுத்து போனது. அதெல்லாம் உண்மையிலே வேற அடுத்தது கோப்ரா. கோப்ரா சொல்லலாம். 3 மணி நேரம் தியேட்டர்ல வந்து ஒரு டியூரேஷன் வந்து இந்த அளவுக்கு நம்மளால இவ்வளவு அளவுக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா அந்த இதெல்லாம் நல்லா இருக்குப்பா. ஒரு சில எதுக்கு scene லாம் ஒரு flashback மாதிரியா sequence இதெல்லாம் புதுசா வந்து இருக்குங்க எதுக்காக பாக்கவே. அந்த இது என்னது இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்குள்ள இருப்பாப்புல இது இல்ல பிளாஷ்பேக் போர்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப பிளாஷ்பேக்லாம் ரொம்ப இதா இருக்கும். மோசம். ஆனா அது கொஞ்சம் மோசமா போயிடுச்சு கோப்ரா. வேற என்ன அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் நினைக்கிறேன். உடம்பு வருத்தி விக்ரம் அவருக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் தெரியல. ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா. அடுத்த ஹீரோவை பத்தி அடுத்து சூர்யா. சூர்யா போகும். சூர்யா தெரிக்குது மாஸ். ஆமா. அது எதிர்பார்த்த படம் தான்ப்பா. ஆமா, வெங்கட் பிரபு எந்த அளவுக்கு ஒரு ஃபன்னா ஒரு இதா பண்ற அந்த அளவுக்கு யோசிச்ச படத்தை நானா ரொம்ப எதிர்பார்த்தேன். வெங்கட் பிரபு அந்த அதுவும் கோஸ்ட் சப்ஜெக்ட் மங்காத்தா கொடுத்தவரு. அவரு படம் எப்பவுமே ஜாலியா ஒரு அளவுக்கு நல்லா போகும். சென்னை 6,28,000 மாதிரி. ஆனா ஆனா எனக்கு அதை பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி சீரியல் ஒண்ணு ஞாபகம். அது வேணாம் சொல்ல வேணாம். அது ஆடியன்ஸ் கமெண்ட் சொல்லட்டும். வேணாம், அந்த சீரியல் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு அதை பார்க்கும்போது. சரி அடுத்தது வந்து மாசு. வேற என்ன நிறைய இது கங்குவா. கங்குவால தரமான பேன் இண்டியன் பிலிம் 2000 கோடி. அது உண்மையிலேயே சிவா டைரக்டரா? ஆமா, சிவாதான் அவர்தான் எடுத்தது. அது மியூசிக்காவே ஒரு அளவுக்கு அந்த படம் இதாயிருச்சு. சவுண்ட் ட்ராக்கே வெளியே வந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே சொன்னது சவுண்டுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த மணிக்கு தான் அவங்க போகும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகல. ஆனா படத்துல ஒரு மணிக்கு படம் ஹிஸ்டாரிக்கலா போனதே ஒரு மாதிரி இதாயிருச்சு. வேற வேற அவர் படம் என்ன இருக்கு? ரத்த சரித்திரமா வந்ததெல்லாம் போனது. ஆமா, எனக்குமே உண்மையிலே இப்போ அது ஞாபகம் இல்ல. அந்த படம் எப்படி அந்த மாதிரி வந்துச்சு போயிடுச்சு. வந்து இதுல போனதுன்னு தெரியல அந்த படம். அது உண்மையிலே சூர்யா ஃபேன்ஸுக்கே தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா அப்படி ஒரு வேடம் இருந்தது. ஆனா அது அதான் அது வேற. அடுத்தது மாயாவின்னு ஒரு படம் நல்லா இருக்கும். மாயாவி நல்லா இருக்கும். ஜோதியா ஆனா அது ஃபிளாப்னு நினைக்கிறேன். மாயாவி இன்னொன்னு என்ஜிகே அது கொஞ்சம் ஃபிளாப் மாதிரி. ஆனா செல்வராவ் டைரக்டர் நல்ல டைரக்டர் தான். ஆனா செல்வராவ் எதிர்பார்த்தாலும் அந்த கான்செப்ட் தான் பேசிருப்பாங்க. ஆனா அது கொஞ்சம் அது ஃபிளாப் தானே. ஃபிளாப் தான். 24 அது கொஞ்சம் 24 லவ் சப்ஜெக்ட் நல்லா இருக்கும். லவ் சப்ஜெக்ட் ஃபிளாப் அது இல்ல தெரியல. 24 ஃபிளாப் பண்ணாங்க. நார்மலான படம் தான் அது. அவர்தான் கூட போயிருக்கேன். ஹிட் கூட அவர்தான் போயிருக்கோம். நல்லா தான் இருக்கு. அதுவும் லவ் சப்ஜெக்ட் பண்ணி தான் ஏதோ இந்த இது மாதிரி மேஜிக் பண்ணி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவள் தான் நினைக்கிறேன்.